நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசு ஒரு 6, 7 வயசு இருக்கும். அ ஒரு பாட்டி வந்துட்டு துளசி மாடத்துக்கு டெய்லியும் வந்துட்டு சுத்தி வந்து இந்த இத தான் வந்து பிரசாதமா குடுப்பாங்க. அவங்க கைப்பக்குவத்துக்கு ஏத்த மாரி அதோட டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் வேணா ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கிரேவிங்ஸா இருந்தது. ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்வீட் அவ்வளோக்கா விருப்பம் கிடையாது. ஆனா திடீர்னு வரும்போது வந்துட்டு என்ன சாப்பிடணும்னு யோசிக்கும்பொழுது நெனச்சேன். தேங்காய் சுடுற பண்டிகை ஒண்ணு வந்துச்சு ஆடி 1க்கு. அப்ப வாங்கி வச்ச அவல் கடந்ததுங்களா, சரி அதில தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் அந்த பிரசாதத்தோட ஞாபகமும் வந்துச்சு. சரி இதுவும் செஞ்சு சாப்பிடுறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். இருக்கிற பொருள் தானே சொல்லிட்டு வந்துட்டு செஞ்சுட்டுருக்கேன். அவல நல்லா ஒரு 2, 3 டைம் கழுவுனீங்கனாலே ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அத எடுத்து வச்சுட்டு, சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்துட்டு ரொம்ப அதிகமா சேர்த்துட்டு நினைக்காதீங்க. என்னைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிடுறோம். நமக்கு புடிச்ச மாதிரி கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுறதுல தப்பு கிடையாது. அப்புறம் அதோட ஈவினிங் டீ வைக்கிறதுக்காக காய வச்சிருக்கிற பால கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதோட ப்ரிப்பரேஷன் இவ்வளோதான். ஆனா ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். நான் 2வது கப்பு சாப்பிட்டுருக்கேன்.